எல்லாரும் கை தூக்குங்க. என்னை மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. 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 நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். ஆமாண்டவரே, எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீகா எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் 1078வது பக்கம், அதோடைய 5வது அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. பெத்லகேமை பத்தி ஆண்டவர் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாக கவனமாக கவனிங்க, தீர்க்க தரிசனமா எழுதி வச்சுட்டு போயிருக்கா பெத்லகேம் அப்படின்னு சொல்லி. இல்லையா, கிறிஸ்து பிறந்த நாளில நானும் நீங்களும் இருக்கிறோம், அவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமக்கு அதோடைய காரியங்கள் தெரிந்தா நம்ம இன்னும் கூட ஆண்டவருடைய பிறப்பை நம்ம சந்தோஷமா கொண்டாடுவோம். இல்லையா, கொண்டாடணுமானே, கண்டிப்பா கொண்டாடணும். இல்லையா, கண்டிப்பா கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடணும். இல்லையா, ஆமா, நான் அப்படி அர்த்தம் சொல்றேன், உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஆமா, நீ சிறிதா இருந்தாலும் எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ சின்ன ஆளா இருந்தாலும் சின்ன குடும்பமா இருந்தாலும் உன்னிலிருந்து புறப்பட போகிறவர் ரொம்ப பெரியவர். சொல்லுங்க, நம்ம சின்ன ஆளா இருந்தாலும், வேகமா சொல்லுங்க, நம்ம சின்ன ஆளா இருந்தாலும், நம்ம குடும்பம் சின்ன குடும்பமா இருந்தாலும், லோக்கல் குடும்பமா இருந்தாலும், இப்ப நமக்குள் இருந்து ஒன்று புறப்பட போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ரொம்ப 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 பெருசு. பெத்லகேம் என்றால் என்ன? பெத்லகேமுக்குள்ள வந்த ஒரு சகோதரருடைய வாழ்க்கை எப்படி ஆச்சுன்னு சொல்லி வேகமா சொல்ல போறேன். பெத்லகேம் என்றால் முதலாவது அர்த்தம் அப்பத்தின் வீடு என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, நீங்க யாரா இருக்கலாம், எவரா இருக்கலாம், ஆனா நீங்க மனப்பூர்வமா இந்த பெத்லகேமுடைய அனுபவத்துக்குள்ள நான் வர்றேன். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரன், சகோதரி, அக்கா, தங்கச்சி, நீங்க எப்படிப்பட்ட மோவாப் அனுபவத்தினாலும் இருக்கலாம், சபிக்கப்பட்ட அனுபவத்தினாலும் இருக்கலாம். நான் பாருங்க, ஒரு அம்மா கால் தான் எடுத்து வைக்காங்க. சொல்லுங்க, கால் தான் இதுக்குள்ள எடுத்து வைக்காங்க. இது வரைக்கும் வாழ்க்கையில பயங்கரமான சாபக்கேடான வாழ்க்கை அந்த அம்மாக்கு. ஆமா, ரூத், பைபிள்லயே ரூத் அம்மா தான் ரொம்ப பிரச்சனையை சந்திச்சவங்க. நானும் நீங்களாம் ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. ஆமா, எல்லாரும் யோபுவை சொல்லுவாங்க. யோபுக்காவது ஒன்று மிஞ்சி இருந்துச்சு. என்னது? இந்த அம்மாவுக்கு அம்புட்டும் சர்வநாசம் ஆயிடுச்சு. 3 இழப்பை சொல்றேன், கவனமா கவனிங்க. முதல் இழப்பு, இளம் வயதிலேயே விதவி ஆயிடுச்சு. நம்ம இளம் வயதிலே நம்ம என்ன செஞ்சுட்டு விதவி ஆயிடுச்சு. அல்லேலூயா. இதை யாராலும் தாங்க முடியுமா? தாங்கவே முடியாது. சரி, இது கூட ஒரு நடக்குன்னு வைங்களேன். இப்போ விதவை ஆயிடலாம். ஒரு குழந்தை இருந்தால் கூட நம்முடைய மனநிலை என்ன செஞ்சிடும் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மாறி போயிடும். பாருங்க, கணவனும் இல்லை, ஒரு குழந்தை பாக்கியமும் இந்த அம்மா கண்ணில் இல்லை. அல்லேலூயா. இப்போ இந்த 2 பிரச்சனையை விட இப்போ ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா,
இந்த நகோமி பாட்டியை நம்பி ஊரு விட்டு ஊர் வந்தாச்சு. இல்லையா? நம்மளை எல்லாரையும் அலெக்சனை இப்போ இங்கேருந்து கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு காஷ்மீர் பக்கத்தில் விட்டுட்டு போங்க எல்லாரும் அப்படின்னா, நம்ம ஏதாவது கள்ள ட்ரெயின் இல்லை லாரி கீரி பிடிச்சாது ஏதாவது வந்துடலாம். நம்மளை வடகொரியாக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டு அவன் ஏற்கனவே ஒரு கொலகார பாவி. அந்த பாவி புரியுதா? அப்போ நம்ம காஷ்மீர் எல்லாரும் போங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு கள்ள ட்ரெயினாக ஏறி வந்துடலாங்க. திடீர்னு பாருங்க, இவன் வடகொரியாவில் கொண்டு விட்டுட்டு நீ அங்கேருந்து போனால் போயிருப்பா வெறுத்து. இங்கே உள்ளுக்குள்ளே கூட்டு வந்துட்டு இப்போ உன் இஷ்டம், நீ எப்படினாலும் இதை யாராலும் சகிக்க முடியுமா சொல்ல. கடைசி நம்பிக்கை அவளுக்கு அதான் இருந்துச்சு. இல்லையா? நான் அப்படி அதை யோசித்தேன். கூட்டு வந்த மாமி போக சொன்னாலும் பெத்லெஹேமுக்குள்ள வந்த ரூத்து வாழ்க்கை ஆண்டவர் எப்படி மாற்றி விட்டுறாரு பாருங்களேன். இல்லையா? நீங்களும் நானும் எவ்வளவு இழப்புலனாலும் இந்த வருஷம் இருக்கலாம். இந்த ஆண்டு இந்த இறுதியில் பூரணமா நானும் நீங்களும் இந்த பெத்லெஹேமுக்குள்ள கால் வச்சு நான் சாகிற வரைக்கும் நான் இங்கே தான் வாழ போறேன்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, அல்லேலூயா, நம்ம உள்ள வந்துட்டேன். இந்த இயேசுவை நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்லுங்க. என்னதான் நானா என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வே, என் துணையாளர் முன் செல்கிறார். அல்லேலூயா. நகோமிக்கு இந்த அறிவு இல்லைங்க பெத்லெஹேமை கொடுத்து. ஆனால் ரூத்துக்கு அதுக்கு அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் சொல்ல தெரியல. அந்த அம்மாவுக்கு நல்லா முடிஞ்சிச்சு. அம்மா நகோமி, நீ இங்கேயே பிறந்தவ, உனக்கு வேணா இந்த ஊரை பற்றி இந்த இயேசுவை பற்றி அல்லேலூயா இந்த ரட்சகரை பற்றி அறிவில்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஊருக்குள்ள கால் வச்ச ஒருவனும் இனி ஒரு காலமும் தரித்திரத்திலையோ பசிலையோ இழப்புலையோ சர்வ நாசத்திலே அவன் போகவே மாட்டாங்கிறது எனக்கு எப்படியோ தெரியும். அல்லேலூயா. அதே பாருங்க, ஏசப்பா உதிக்கும் முத சொன்ன வார்த்தை என்ன சொல்ல தெரியுமாங்க யாருக்காது? ஆண்டவர் பிறக்கிறார்ல, பிறக்கும் போதே அந்த முதல் வந்த வார்த்தை என்ன வார்த்தை? இது வரைக்கும் நீ எப்படி இருந்ததில்ல, இனி உன் வாழ்க்கையில பயப்படாத அப்படின்ட்டார். சொல்லுங்க, இனி உன் வாழ்க்கையில இது வரைக்கும் நீ எப்படி இருந்து பயந்துருந்தியோ நோயோ அதெல்லாம் இல்ல, இனி நீ பயப்படாத. அல்லேலூயா. இனி உன் வாழ்க்கையில அந்த பயத்தை நீ என்ன செஞ்சிரு விட்டுரு. அப்ப பெத்லெஹேம் என்றால் சொல்லுங்க அப்பத்தின், சொல்லுங்க அப்பத்தின் வீடு. இது வரைக்கும் பசி, இது வரைக்கும் தரித்திரம், ஆனா கர்த்தர் இனி கண்டிப்பா என்ன திருப்தியாக போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. சொல்லுங்க ஒவ்வொன்றுக்கும், சொல்லுங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமா, வாழ்க்கை சாகிற வரைக்கும் கையை வாங்கிட்டே இருக்க மாட்டோம். சாகிற வரைக்கும் நோயிட்டே சொல்லிட்டு இருக்க மாட்டோம். சாகிற வரைக்கும் யுத்தத்தை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டோம். சொல்லுங்க, பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். எதிரியை முறியடித்தார் பாடுவோம், இது செய்தார் பாடுவோம். இதுவரை உதவி செய்தார் பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். சமாதானம் தந்தாரே பாடுவோம், சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். சந்தோஷம் தந்தாரே பாடுவோம். பெரக்காவில் கூடுவோம், கர்த்தர் நல்லவர் என்று பாடுவோம். இரண்டாவது, பெத்லெஹேம் என்றால் என்ன ஆவிக்குரிய அர்த்தம் என்றால், சர்வ வல்லவருடைய
நிழல் என்று அர்த்தம். வேகமா சொல்லுங்க. சர்வ. ஆமா, இது வரைக்கும் உஷ்ணம், வெயில், கொடுமையானவருடைய சீரல் அல்லது வெயில்ல காய்ந்த அனுபவத்துல இந்த ரூத் வாழ்க்கை இருந்தது. அதான் போவாஸ் அத ஞான அர்த்தத்தோடு சொல்றான். இஸ்ரவேலின் தேவனாகிய பெத்லகேம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஏசப்பா ஒருவர் மட்டும் நினைச்சிடக்கூடாது. கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார். நிழல், கழுகுக்கு பரலோகம் ஒப்பிடுது. கழுகுக்கு 2 செட்டை இருக்கும். ஆமா, ஒன்று கிருபை, இன்னொன்று சத்தியம். உபாகமம் புத்தகம் 1ல மோசே சொல்றார். ஆமா, கழுகு தன் செட்டைகளை விரித்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி என்றுகிறார். ஆமா, இது வரைக்கும் வெயிலின் அனுபவத்துக்குள்ள நீ இருந்த ரூத்தே, இது வரைக்கும் நீ வெயிலின் அனுபவத்துக்குள்ள இருந்த. ஆனா நீ இப்போ ஒரு நிழலின் அனுபவத்துக்குள்ள வந்துட்ட. அல்லேலூயா. 2 நிமிடம் கண்களை மூடுங்க. புது வருடம். ஒருவேளை நம்ம வெயில கூட நம்ம வாழ்க்கையில மாறி நம்ம சந்திச்சிருக்கலாம். ஆமா, நம்ம கடைசி வரைக்கும் அதுதான் நம்ம லைஃப் அப்படி நீங்களா முடிவெடுக்க கூடாது. ஆமா, நீங்க உள்ள வந்த இடம் பெத்லகேம் பார்க்க தான் சிறுசுங்க. ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய புறப்படுதல் உண்டாகும். நீங்க விசுவாசிச்சா, நீங்க முழு மனதோட ஏற்றுக்கொண்டா, நான் பெத்லகேம்குள்ள வந்துட்டேன், நான் ஏசப்பா காலடிக்கு கீழே வந்துட்டேன், நான் ஏசப்பாவுடைய நிழலுக்குள்ள வந்துட்டேன், நீங்க நம்புனீங்கன்னா இந்த வெயிலின் அனுபவம் நமக்கு ஒரு குளிர்ந்த அனுபவமாய் மாறும். கண்டிப்பா எனக்கு உங்களுக்கு மாறும். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. சொல்லுங்க. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று, நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தர மனதையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தர மானதையா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து வீடு. ரூத்தே, நீ ஒரு நிழலுக்குள்ள வந்துட்ட. நீ என் செட்டைகளின் நிழலுக்குள்ள வந்துட்ட. சர்வ வல்லவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள வந்துட்ட. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து வீடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். சொல்லுங்க. எங்கள் சாபம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நம் இயேசு நல்லவர், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
நிழல். சொல்லுங்க, நிழல். நமக்கும் ஆண்டவர் நம்ம வெயில உஷ்ணத்தையே நம்ம கண்கள் பார்க்கவே பார்க்காது. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு குளிர் நிழலாய் மாறுவேன். எசாயா 31:5 சொல்றார், பறந்து காக்கும் பச்சையை போல நான் எருசலேமை தண்டித்தேன், ஆனா இப்ப நான் உன்னை செய்ய போறேன், எருசலேமுக்காக கடும் வைராக்கியம் பாராட்ட போறேன். இல்லையா? மூணாவது பெத்லகேம் என்றால் என்ன அர்த்தம்னா, ஆமா, நேசம் என்னும் போர்வை என்று அர்த்தம். வேகமா சொல்லுங்க. நம்ம மேல எல்லாரும் அன்பு தான் வச்சிருப்பாங்க. பொதுவா யாரா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் சரி, அன்பு இருக்கும். ஆனா பாருங்க, நம்மளை நேசிக்க எவ்வளவு தவறு செஞ்சாலும், நானும் நீங்களும் எவ்வளவு குறை உள்ளவங்களா இருந்தாலும், பேதுருவை பார்த்து ஏசப்பா ஏன் அந்த வார்த்தையை கேட்காரு? நீ என்ன மறுதளிச்சாலும் சரி பேதுருவே, நீ உன் அழைப்பை விட்டாலும் சரி பேதுருவே, ஆனா பாரு, நான் உனக்குன்னு வச்சிருக்கிற இடத்த நான் வேற யாருக்குமே கொடுக்கல. யோசிச்சு பாருங்க அந்த அன்பை, அந்த நேசத்தை. அதை தான் அவர் வெளிப்படுத்துறாரு. நான் உன்னை நேசிக்கேன், ஆனா நீ தான் என்ன நேசிக்க மாட்டேங்க. அல்லேலூயா. இயேசு நம்மளை நேசிக்கிறேன்னா இந்த வருஷம் எண்டே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? நம்ம குறை உள்ளவங்க, எல்லாத்துலேயுமே நம்ம குறை உள்ளவங்க. அவருடைய அனாதி நேசம், சொல்லுங்க, அவருடைய இந்த உலகெல்லாம் தோன்றதுக்கு முன்னக்கூட்டியே என்னை உங்களை அவர் கண்டுபிடிச்சதுனால தான் நானும் நீங்கள் இப்போ உட்கார்ந்துருக்கோம். இல்லையா? சைலன்ஸில் போட்டு வச்சுட்டேன், அது அதையும் மீறி பிசாசு பிடிக்குன்னா தப்பாக நினச்சிருக்கீங்க. சைலன்ஸில் போட்டு வச்சுட்டேன், அது அதையும் மீறி வருது. இயேசு நம்மளை நேசிக்கார். இயேசு பேதுருவை ஒரு காலம் வெறுக்கலைங்க. வெறுத்திருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க, நான் உன்னை முதற்கொண்டு மனுஷரை மாற்று அந்த பொறுப்பை வேற யாருக்கா கொடுத்துருக்கலாம்ல? யோசிச்சு பாருங்க. யோவானுக்கு கொடுத்துருக்கலாம், யாக்கோபுக்கு கொடுத்துருக்கலாம், ஏசப்பா கூட இருந்து யாருக்குமே அந்த பொறுப்பை கொடுக்கல. இல்லையா? சொல்லுங்க. நீர் நம்ப பண்ணின வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி, மறவாமல் நினைப்பவரே. அது நம்ம தோற்று போறோம் பாத்தீங்களா? கால வேணா ஆகணும். நமக்குள்ளதை ஏசப்பா எவனுக்கும் யாருக்குமே கொடுக்க மாட்டார். அதான் நம்ம ஆண்டவர். சொல்லுங்க, அதுதான் நம்ம ஆண்டவர். உங்க பலவீனம் ஏன் பலவீனம் வேணா கால தாமதம் ஆகும். சொல்லுங்க, அதை புரிஞ்சு. எனக்கு இப்படி ஆச்சரியமா இருந்துச்சுங்க. சேர்ல உட்கார்ந்த உடனே தான் எனக்கு அந்த சவுண்டு கேட்கு. பாரு, நான் பேதுருக்கு உன்னை மனிதரை பிடிக்கிறவர்களாய் இவன் தடுமாறிட்டான், பின்மாறிட்டான். இல்லை ஆண்டவர் இந்த பொறுப்பை யாருக்காவது கொடுத்துருக்கலாம்ல? இல்லையா? பவுலுக்கு சுவிசேஷ பொறுப்பை தான் கொடுத்தாரு. பவுலுக்கு என்ன பொறுப்பை கொடுத்தாரு? நீ என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவா அதை கொடுத்தார தவிர இந்த ஆடுகளை மேய்ப்பாயாக அந்த பொறுப்பை பவுலுக்கு கொடுக்கல. இல்லையா? அதான் பவுல் ஆழமா சொல்றாரு, என்ன சுவிசேஷத்துக்கு தான் கர்த்தர் அழைத்தார தவிர நான் அந்த ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு நினைச்சு. அப்ப ஞானஸ்தானம் கொடுக்கறது வேலை யார் வேலை? மேய்ப்பர் வேலை. அப்போ பாருங்க, இவன் அந்த அன்பை புரிஞ்சுக்கிற வரைக்கும் இவனுக்குன்னே இப்படி ஆண்டவர் இப்படி காத்திருந்தே வச்சிருக்கிறார். இல்லையா? போவாசுக்கு எத்தனை பெண்கள் வயல்வெளியில வேலை பார்த்துருப்பாங்க, போவாசுக்கு எத்தனை பேர் கூட வந்திருப்பாங்க. அவர் ஒரு நல்ல மனிதன். நீங்க போவாசுனா அதை மனுஷனா நினைச்சிடக்கூடாது, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இல்லையா? அவர் காலடி தஞ்சம்னு சொல்லி யார் விழுறாங்களோ அவங்க மேல ஆண்டவர் நேசம் என்கிற ஜமுக்காலத்தை போர்வை அவர் விரித்து விடுவார். இல்லையா? ஆனா காலடியில விழணும். சொல்லுங்க, அவருடைய காலடியில. சொல்லுங்க, அவருடைய காலடியில. ஆமா, மார்த்தாள் வந்து ஏசப்பாட்ட பேசுறா. யோவான் 11 ஆண்டவரை இப்படி அப்படி இப்படி. ஏசப்பா அங்கேயே தான் நிற்காரு. ஆனா மரியாள் அம்மா வந்துச்சு பாருங்க, அது இதெல்லாம் பேசல. அல்லேலூயா, ஏசுப்பா அப்படின்னு காலை பிடிச்சிட்டு. உங்களுக்கு இன்னொரு வழி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, இன்னொரு வழி. இப்ப ஜெபத்துக்கு வந்துட்டோம், இயேசுவை தேடி வந்துட்டோம்.
சரி இங்கேயும் இப்படி போய் பார்ப்போம், இது வேற ஏதாவது, அப்படி நீங்க போகக்கூடாது. அல்லேலூயா. அவர் பாதத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா, அல்லேலூயா, சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க, பெத்லகேம் என்றால் வேகமா சொல்லுங்க, அப்பத்தின் வீடு. நம்முடைய பசிய கர்த்தர் கண்டிப்பா எனக்கு உங்களுக்கு மாற்றி தருவார். அல்லேலூயா. ஆமா. ரெண்டாவது, பெத்லகேம் என்றால் வேகமா சொல்லுங்க, சர்வ வல்லவருடைய நிழல். ஆமா. இவரை மீறி நம்முடைய வாழ்க்கையில இனி எந்த சேதமும் நம்ம வாழ்க்கையில வரப்போறது இல்லை. அதான் போவாஸ் தைரியமா சொல்லிட்டான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழ் வந்த நீ இன்னைக்கு வந்துட்டமா, உனக்கு நிறைவான பலனை செஞ்சிடும். மூன்றாவது, நம்ம நேசம் என்னும் போர்வை என்று அர்த்தம். இல்லையா? இது வரைக்கும் நான் உன்னை வெறுத்திருந்தேன், உன் வம்சத்தை வெறுத்திருந்தேன், உன் ஊரை வெறுத்திருந்தேன், உன் இனத்தை நான் வெறுத்திருந்தேன். ஆனா நீ என் காலடியில விழுந்ததுனால, என் காலை நீ பற்றி கொண்டதுனால உன் மேல ஒரு போர்வையை விரிக்கிறேன். இனி நான் உன்னை நேசிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா. இந்த பெத்லகேமுக்குள்ள வந்த இந்த ரூத்துக்கு ஆண்டவர் 7 பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். சொல்லுங்க, ஆண்டவர் பைபிள்ல சாமுவேலுக்கு கூட 5 தான் கொடுத்திருக்கிறார். பெரிய தீர்க்கதரிசி, 5 பிளஸிங் தான் இருக்கு. ஆனா பாருங்க, இந்த சபிக்கப்பட்ட, இழப்ப சந்தித்த, அவமானம் அடைந்த இந்த ரூத் இந்த பெத்லகேம் உள்ள வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆண்டவருடைய காலடியில விழுந்ததுனால 7 ஆசீர்வாதம் 7மே ஆனாலேயே தொடங்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 7மே அந்த முதல் எழுத்து. சொல்லுங்க, முதல் எழுத்து. முதல் எழுத்துலயே தொடங்குது. முதல் ஆசீர்வாதம் 2:12. வேகமா படிங்க. ரூத் 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. போதும். முதல் காரியம் பாருங்க, இந்த மோவாப், இந்த வம்சம், இந்த குடும்பம், இவங்கெல்லாம் சாவுக்கு பாத்திரமானவங்க. சொல்லுங்க. ஏன்னா அந்த வம்சம், அந்த சாபம் இருக்க போய் தான் புருஷனையும் பறி கொடுத்தா, மாமனையும் பறி கொடுத்தா, எல்லாருமே பறி கொடுத்துட்டே இருந்துட்டா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உபாமம் 19, நான் இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு அடைக்கல பட்டணம் வச்சிருக்கேன். சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு அடைக்கலம். எப்படிப்பட்ட கொலையாளி, கேடுகட்டவன், நாசமானவன் இந்த பட்டணத்துக்குள்ள ஒருவேளை வந்துட்டான்னா அவனை கொல்லுவதற்கு இந்த உலகத்துல எவனுக்கு அதிகாரம் கிடையாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நியமிச்ச பட்டணத்துக்குள்ள வந்தவனையே இந்த உலகம் கொல்லக்கூடாது அப்படின்னா, நீங்களும் நானும் இயேசுங்கிற அடைக்கலத்துக்குள்ள வந்த நம்மளை இனி எதுவும் நம்மளை இனி தொடாது. கண்களை மூடுங்க, கண்களை கொஞ்சம் விசுவாசமா இருங்களேன். அல்லேலூயா. ஏங்க, இது வரைக்கும் நம்ம அந்த சாப ஊர்ல இருந்தோங்க. இது வரைக்கும் நம்ம இழப்ப நம்ம சந்தித்திருக்கலாம். நான் இதை உங்களுக்கு பேசணும்னு பேசல, ஏதாவது உற்சாகப்படுத்தணும் உங்களுக்கு பேசல, ஆண்டவர் சொல்ல போய் தான் பேசுறேன். அல்லேலூயா. இது வரைக்கும் நீ கொலைக்கு பாத்திரவாளி, உன்னை ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாம். ஆனா உனக்கு இப்போ ஒரு அடைக்கல பட்டணம், கர்த்தரி நாமம் பலத்த துருகம், நீதிமா. நான் பேசிட்டே வந்தேன், ஆண்டவர் இதுதான் பேசணுமான்னு. அப்போ இதை பத்தி ஏனோக்கு ஒரு பாட்டு படித்தான். யார் படித்தா? ஏனோக்கா நீ
அந்த பாட்டை படிங்களேன் வாங்க. இதான் நான் பேசணும் ஆண்டவர் அப்படின்னு பாருங்க. எனக்கு ஆண்டவர் அது ஆச்சரியமா இருந்துச்சு. அல்லேலூயா. இது வரைக்கும் சாப பட்டணத்துல இருந்தோம், ஆனா இப்ப நம்ம ஒரு அடைக்கல பட்டணத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, நம்ம மேல தப்பு இருந்தாலுமே இனி நம்மளை யாரும் தொட முடியாது. சொல்லுங்க, நம்ம மேல குற்றம் இருந்தாலுமே வாங்கினேன் டக்குன்னு வாங்க, கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. அந்த பாட்டை படிக்க போறோம். அடைக்கலம், அடைக்கலம். இயேசு நாமம் எனக்கு அடைக்கலம், இயேசு நாமம் உங்களுக்கு அடைக்கலம். தாவீது சொல்றான், தேவன் எனக்கு அடைக்கலமா இருக்கிறதுனால என் வாழ்க்கையில யுத்தத்தை கண்டிப்பா முடிய பண்ணுவார். என் வாழ்க்கையில ஈட்டிய கண்டிப்பா இயேசு முறிப்பார். எனக்கு கண்டிப்பா இயேசு சகாயம் பண்ணுவார். ஜோசுவா படி, 2 பேரும் படி, அந்த பாட்டை படிங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இனி எங்க எல்லைகளை நாங்க இழப்ப சந்திக்க போறது இல்லை ஆண்டவரே. ஏன்னா நாங்க ஒரு அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டோம் ஆண்டவரே. நாங்க ஒரு அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டோம் ஆண்டவரே. நாங்க ஒரு அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டோம் ஆண்டவரே. படி. யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். கை தட்டி பாடுவோம். யேசுவா யேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமான. உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். உம்மேல் வாஞ்சையாயிருப்பதனால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தில் அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. நீதிமான் ஓடுவே, ஓடி அதற்குள் சுகம் காணுவே. அல்லேலூயா. இவ்வளவு நாள் கொலையாளி இந்த மோவாப் பெண் சாகணும், இவ குடும்பம் சாகணும், இவ குடும்பத்துல பிறக்கிறவங்க சாகணும். ஆனா பாருங்க, என்னைக்கு உள்ள வந்தாலோ பைபிள்ல அப்படி வார்த்தை வருது, உனக்கு இனி ஆண்டவர் அடைக்கலாம். அல்லேலூயா. 2வது ஆசீர்வாதம் பாருங்க, 4:13 ரூத் 4. அதுவும் பாருங்க ஆனாலே வருது பாருங்களேன், படிங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவன் அவனுக்கு மனைவியானால். அவள் அவனுக்கு மனைவியானால். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது, அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். 2வது ஆசீர்வாதம் இந்த ரூத்துக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னு சொல்லி தெரியுமா? அனுக்கிரகம். சொல்லுங்க, நிக்கிரகம். பைபிள்ல பாருங்க, நிக்கிரகம்னு ஒரு கோல் வருது, அனுக்கிரகம்னு ஒரு கோல் வருது. சகரியா 13. அல்லேலூயா. ஆமா, இவ்வளவு நாள் நிக்கிரகம் ஃபுல்லா இன்னைக்கு சர்வ நாசம். ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இன்னொரு ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போறேன். இனி உனக்கு எல்லா விஷயத்திலையும் நான் அனுக்கிரகம் பண்ணுவேன். புரியுதா? அனுக்கிரக காலத்தில் நீர் எனக்கு செவி கொடுத்து.
நம்ம லைஃப்ல நம்ம நிக்கிரகத்தையே பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, இந்த பெத்லகேம் அனுபவம் நம்மளுக்கு எதை சொல்லுதுன்னா, இனி நான் உனக்கு அனுகூலமா இருப்பேன். சொல்லுங்க, அனுகூலமா இருப்பேன், உனக்கு நான் அனுக்கிரகம் பண்ணுவேன். மூணாவது ஆசீர்வாதம் 14வது வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு. போதும், அதுவும் பாருங்க. ஆனாலே ஒரு அழகா இருக்கு. ஏதாவது வாழ்க்கையில முடிஞ்சிட்டு நினைக்கிறியோ, இனி உன வாழ்க்கையில எதுவும் வராது போகாது இப்படிலாம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிய ரூத்தே, அல்லேலூயா. எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, பைபிள் படி நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணுவோம், ரொம்ப உபவாசம் பண்ணுவோம். ஆனா பாருங்க, இருக்கிறதும் போய்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம நினைப்போம் கண்ணுக்கு எற்ற தூரம் வரைக்கும் ஒரு பச்சையும் தெரியல, அவ்வளவுதான் போல நம்ம நினைப்போம். நம்முடைய முடிவு சொல்லுங்க, சொல்லுங்க, நம்முடைய முடிவு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நம்முடைய முடிவு தான் அவருடைய தொடக்கம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் நினைச்சாங்க, இந்த மோசே பையில நம்பி இவங்களை நம்பி அவங்களை நம்பி இப்படி நடு தெருவுக்கு வந்துட்டோம். இப்போ முதையாவது கொஞ்சம் பாதை இருந்துச்சு, எங்கிட்டாவது தப்பிச்சுட்டு ஓடிடலாம். இப்போ இவனும் பின்னாடி விரட்டி வரலாம், இங்கேயும் முன்னாடி செங்க அம்புட்டு தான். நான் இப்போ தான் ஏசப்பா பரலோகத்தை திட்டத்துக்கு புதுசாக ஒன்றை தொடங்குறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு நினைச்சான் நம்ம லைஃபே அவ்வளோதான், ஒரே ஒருத்தன் தான் நம்ம நம்பிக்கையாக இருந்தான், பென்யமீன். யாரு? அவனே வந்து இப்படி ஏமாத்தி கூட்டு போயிட்டாங்க, இனிலாம் நம்ம லைஃப் அவ்வளோதான் போல அப்படின்னு. அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு 45 ஆதியாகமம் 45. அவன் எப்படி கடந்திருக்கான் அப்படின்னா, அந்த இப்படி கடந்திருக்கான். அல்லேலூயா. அவன் நீங்க போய் சோத்திரம் அப்படின்னு சொன்னாலும் சரி, அவனுக்கு சோத்திரம் சொல்ல வார்த்தை வரல. அல்லேலூயா. யாக்கோபே கேபி கிறிஸ்மஸ் போங்கடா, கேபி கிறிஸ்மஸ் அப்படி பைபிளை போட்டுருங்க. 25, 26 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. செத்தவனை போல அப்படி கடந்திருக்கான். அப்போ இவன் என்ன நினைச்சிருக்கான்னா, இன்னும் ஒரு மணி நேரம் ஒரு மாசத்துல நம்ம சோழி முடிஞ்சவன் அவன் நினைச்சிருப்பான் பாருங்க. திடீர்னு ஒரு சவுண்டு கேக்கு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். சொல்லுங்க, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவீ. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. எங்களை மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எங்களை மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்மளே சோர்ந்து போய் இன்னும் ஜெபிக்க வேண்டாம், இனி ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு, அவ்வளோதான், அம்பிட்டு முடிஞ்சிட்டு சீல் வச்சாச்சு, வீட்டை காலி பண்ணிடுவோம். நீங்களே ஜெபிக்காம இருந்தாலும் சரிதான், வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர் உங்களை என்னையும் உயிர்ப்பிக்காம விடவே மாட்டார். அல்லேலூயா. அவரு உண்மை உள்ள ஆண்டவருங்க. யாக்கோபுக்கு வாயில சோத்திரமும் வரல. சொல்லுங்க, யாக்கோபுக்கு வாயில சோத்திரமும் வரல, எந்த உயிருமே இல்லை, இப்படி படுத்து கிடக்கான் பேனா மாதிரி. அல்லேலூயா. திடீர்னு ஒரு சவுண்டு கேக்கு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அந்த அடுத்த வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, யாக்கோபுடைய ஆவி உயிர்த்தது. எங்க அப்பாவுக்கு 84 வயசாச்சு. அல்லேலூயா. பார்க்கறதெல்லாம் நாங்க தான் பார்க்கோம். எங்க 3வது அக்கா பேர ஜோதி நாளைக்கு வர்றான்னா எதாச்சும் குளிச்சு செஞ்சு உட்காந்துருவார், பவுடர்லாம் அடிச்சு. அவளும் எங்க ஐயாவும் தான் ரொம்ப குசு குசு குசுன்னு பேசிட்டே இருப்பாங்க, தப்புலாம் இல்லை. அப்போ என் மனைவி கேட்ட, என்னங்க இப்படி பார்க்கறதுலாம் நீங்கள் 4 பேர் பார்க்கீங்க, ஜோதி அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவர் எந்திரிச்சு குளிச்சு செஞ்சு பவுடர்லாம் அடித்தாங்க. அது பைபிளே அப்படிதாம்மா இருக்கு. 12 பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லுங்க, 12 பிள்ளைகள் இருந்தாலும் சொல்லுங்க, 12 பிள்ளைகள் இருந்தாலும் ஆமா, யோசேப்பு உயிரோ, அந்த வார்த்தை தான் அந்த இருக்கு. அப்படியே 2 நிமிஷம் கண்களை மூடுங்க. எனக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் சொல்றார். ஆறுதலே இல்லாம செத்துட்டோம் அப்படிலாம் நீ நினைக்கிறியா?
நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறேன்னா நம்ம லைஃப்ல சந்தோஷமே இல்லை நீங்க நினைக்கிறீங்களா? ஆண்டவரை நெருங்க நெருங்க துக்கம் தானே பிரதர், மாறி மாறி தோல்விதானே பிரதர். யாக்கோபே, நான் உன்னை அப்படி விட்டுருவேனா? யாக்கோபே, யாக்கோபே, நான் உன்னை சந்தோஷப்படுத்தாம விட்டுருவேனா? உன் இழப்ப சரி செய்யாம விட்டுருவேனா? உன் தோல்விகளை நான் சரி செய்யாம விட்டுருவேனா? யாக்கோபே, நீ குறை உள்ளவனா இருந்தாலும் நான் பேசி நீ வந்தல்ல, என் குரலை நீ கேட்டல்ல, நான் எப்படி உன்னை மறப்பேன்? யாக்கோபே, நீயா இதுக்கு முடிவெடுக்க? முடிஞ்சிட்டு செத்துட்டு வராதுன்னு. இனிதான் நான் உன் ஆவியை உயிர்ப்பிக்க போறேன். இனிதான் உன் ஜபத்துக்கெல்லாம் பதில பார்க்க போறேன். இது வரைக்கும் மாட்டு வண்டியில நீ பிரயாணம் பண்ண, இனி நீ ரதத்துல பிரயாணம் பண்ணுவ. கண்களை மூடுங்க, கரங்களை தட்டுங்க. நம்ம எல்லாருக்கும் தான் ஆண்டவர் சொல்றார், இது வரைக்கும் மாட்டு வண்டி அனுபவம் உனக்கு இருந்துச்சு யாக்கோபே, இனி நீ ரதத்துல ராஜா போல நான் உன்னை கொண்டு போவேன். சொல்லுங்க, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. இயேசு நாமம் வாயிலே, இயேசு நாமம் வாயிலே நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்பிக்கைக்கு உரியவரே. ஏன் தெரியுமாங்க, நம்மளுடைய சரீர பலத்தெல்லாம் ஆண்டவர் முடிக்கிறார். யாக்கோவுக்கு அது வரைக்கும் கூட கொஞ்சம் சரீரம், சாராளுக்கு சரீரம் பலன் இருந்துச்சு. எல்லாத்தையும் முடியட்டும், நான் அதிசயமானவர். சொல்லுங்க, நான் அதிசயமானவர். அதை உன் லைஃப்ல நிரூபிப்பேன். இனிதான் நீ நினைக்கல செத்துருவேன்னு நினைக்க, இனிதான் உன் கண்ணு ஃபர்ஸ்ட் ரதத்தை பார்க்கும். சொல்லுங்க, ரதத்தை பார்க்கும். ரெண்டாவது, பார்வோன் பார்வைக்கு இவங்க ரொம்ப கீழ்த்தரமானவங்க. யாரு? அற்பமானவங்க. பார்வோனுடைய பிரஸ்டேஜுக்கு இந்த யாக்கோபும் யாக்கோபுடைய குடும்பம் ரொம்ப ரொம்ப கீழ்த்தரமானவங்க இல்லையா? ஆனா கீழ்த்தரமான யாக்கோப மேல்தரமான பார்வோனை ஆசீர்வதிப்பதற்கு உண்டான திரு வார்த்தைய தீர்க்க தரிசனத்தை இந்த செத்துருவேன்னு சொன்ன வாயில தான் கத்தர் வச்சிருந்தார் இல்லையா? மூணாவது பாருங்க, 12 கோத்திரத்துக்கும், சிலவன் ஒரு கோத்திரத்துக்கு தான் தீர்க்கதரிசனம் சொல்லுவான், ஒரு ஆளுக்கு தான் தீர்க்கதரிசனம் சொல்லுவான் அல்லேலூயா. ஆனா 12 கோத்திரத்துக்கும் அந்த தீர்க்கதரிசனம் சொல்ற அந்த பாக்கியத்தை கர்த்தர் இந்த யாக்கோபுக்கு தான் வச்சிருந்தார் அல்லேலூயா. நாலாவது ஆண்டவர் என்ன ரூத் ஆசீர்வதிச்சார்? 14வது நாளுடைய பின்பகுதி வேகமா படிங்க. 14. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு. பாத்தீங்களா? அற்று. மூணாவது சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் அடைக்கலம். அடைக்கலம் வேகமா சொல்லுங்க. அடைக்கலம், அனுக்கிரகம், அற்று போகுதல்ல. 15 படிங்க. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும். போதும். நாலாவது பிளஸ் பண்றாரு ரூத் ஆண்டவர் அல்லேலூயா. கண்டிப்பா உனக்கு நான் ஆறுதல் செய்வேன். பவுல் சொல்றார் 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 1 சகல விதமான ஆறுதலின் தேவன் அல்லேலூயா. பவுல் கூட இருந்தவங்களும் இந்த புயல் மற்றதெல்லாம் ரொம்ப டல்லாயிட்டாங்க, வாழ்க்கையே தொலைஞ்சது அப்படின்னு நினைச்சாங்க. ஆண்டவர் ஒரு ஆறுதல் வச்சிருக்கிறாரு. அங்க அந்த அகதிகளாக போனவன் அங்க தீவினுடைய முதலாளிக்கு இவன் ஜெபம் பண்ணி அவனுக்கு சுகமாயிரும் அல்லேலூயா. இவன் இந்த கப்பல் உள்ள இழந்த அம்புட்டையுமே அந்த ஒரு தீவு முதலாளி
திரும்ப பவுலுக்கு கொடுத்து அம்புட்டை ஏற்றி விட்டுருவான். அல்லேலூயா. சொல்லுங்க, ஆறுதலின் தேவன். சொல்லுங்க, ஆறுதலின் தேவன். அல்லேலூயா. துக்க நாட்களை கண்டிப்பா எனக்கும் உங்களுக்கு கர்த்தர் முடிய பண்ணுவார். சஞ்சலத்தை நம்ம இருதயத்தை விட்டு விலக்கி நம்ம இருதயத்தை ஆறுதலால் நிரப்புவார். பிசாசு நினைச்சிருப்பான், தாவீதே நீ வாழ்க்கையில எங்க நீ சங்கீதம் பாடுற, நீ 1ஆம் சங்கீதத்துல இருந்து கண்ணீரால நினைக்கிற, என் கை விரிச்சிருக்கு, தலை இப்படியே தான் நீ படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் ஒரே நாள்ல டக்குன்னு முடிவை மாத்திட்டார். அல்லேலூயா. இதுவரைக்கும் அழுகையா பாட்டு படிக்கான். சொல்லுங்க சொல்லுங்க, கடந்து வந்த அப்படின்னு அப்படியே தான் இருக்கணும்னு. திடீர்னு பாருங்க 63ஆம் சங்கத்துல அட்டன் டயத்துல ரூட் மாறுது. ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். சொல்லுங்க, அறுசுவை உணவு உண்பது போ திருப்தி அடைகிறே, தினமும் துதிக்கிறே. தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் அவைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். அல்லேலூயா. அப்படியே அழுதுகிட்டே இருப்போம்னு நினைக்காதீங்க. சொல்லுங்க, பைபிள்ல சொல்லுங்க, இவ்வளவு பெரிய பைபிள்ல சொல்லுங்க, புலம்பலுக்கு ஆண்டவர் 5 இடம் தான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப அப்படி ஒரு மாதிரி ஒப்பாரி வச்சு அப்படிலாம் நினைக்கக்கூடாது. புலம்பலுக்கு உண்டான இடம் உனக்கு 5 அதிகாரம் தான். சொல்லுங்க, உனக்கு 5 அதிகாரம் தான். அவன் 5 கழிச்சிட்டா 145 நம்மளுக்குள்ளது. 5 பெருசா 145 பெருசா? 145 தான் பெருசு. அல்லேலூயா. ஆமா, எவ்வளவு காலம் அழுதமோ கண்டிப்பா நம்ம இருதயத்தை இயேசு ஆறுதல் படுத்துவார். அல்லேலூயா. 5வது பாருங்க, கீழே உள்ள பகுதி. உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். போதும். அர்த்தம் புரியுதா? ஆறுதல் வேற, ஆதரித்தல் வேற. ஆதரித்தல். யாக்கோபு அந்த வார்த்தையை சொல்றான், பிறந்த நாள் முதல் சொல்லுங்க, இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த ஆண்டவர். ஏசாயா 31:5 சொல்றார், பறந்து காக்கும் பற்றியை போல எருசலேமின் மேல நான் ஆதரவா இருப்பேன். மனுஷன் விடுவாங்க, இயேசு நம்மளை கடைசி வரைக்கும் ஆதரித்து நடத்துவார். அல்லேலூயா. சாட்சியா சொல்றேன், நான் பெந்தேகோஸ் குடும்பத்துல தான் பிறந்தேன். ஆனா முழு நேரமா ஊழியத்துக்கு வந்த உடனே 10 ரூபா கூட என் உடன் பிறந்தவங்க காணிக்க கொடுக்கல. அல்லேலூயா. எல்லாம் சர்ச்சுக்கு போறவங்க தான், எல்லாம் லட்சாதிபதிகள் தான். அல்லேலூயா. 10 ரூபா கூட உடன் பிறந்தவங்க காணிக்க கொடுக்கல. ஏசப்பாவும் என்னை வாங்க விடலை. அல்லேலூயா. ஆமா, அப்போ யார் இவனுக்கு ஆதரி, எந்த 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 நம்பிக்கையில அவன் ஊழியத்துக்கு வந்திருக்கான்? எந்த நான் மனுஷ நம்பிக்கை இல்லைங்க. அல்லேலூயா. நான் பழக்கடை வச்சிருந்ததை விட ஆண்டவர் ராஜா போல என்ன என் குடும்பத்தை ஆண்டவர் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறார். எது தேவையோ எப்ப தேவையோ ஆண்டவர் என்ன என் குடும்பத்தையும் கலங்க விட்டதே கிடையாது.
அல்லேலூயா. சொல்லுங்க. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. கலங்கி நின்ற வேளையில் கைவிடாமல் காத்தீரே தகப்பனே, தகப்பனே. நீர் போதும். சொல்லுங்க. என் வாழ்வில் நீர் போதும், என் வாழ்வில் இயேசு போதும், என் வாழ்வில் இயேசு போதும், என் வாழ்வில். 100 ரூபா கூட ஆண்டவர் எனக்கு கொடுக்கவும் இல்லை, என்னை வாங்கவும் விடலை. இயேசு ரொம்ப பெரியவருங்க. சொல்லுங்க. இயேசு ரொம்ப பெரியவர். கற்பத்திலேயே அவர் நம்மளை ஆதரிக்க போய் தான் ஜீவனோட உட்கார்ந்துருக்கோம். சொல்லுங்க. கற்பத்திலேயே நம்மளை கைவிட்டு இருந்தாருன்னா அம்பிட்டு முடிஞ்சிருக்கும். இவ்வளவு பிரச்சனை. சொல்லுங்க. இவ்வளவு பிரச்சனை. சொல்லுங்க. இவ்வளவு பிரச்சனை. இப்பவும் வார வாரம் வந்து உட்காந்துட்டு இயேசு நல்லவர்னு சொல்றோம்லங்க. இல்லையா? ஏன்னா ஒரு போன வாரம் ஒரு பெரிய நண்பர் ஒருத்தர் பார்த்தார். பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். தம்பிங்க வா அப்படின்னாரு. வந்து எனக்கு ஏசப்பாவை ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஏசப்பா கிட்ட வர்றது கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னாரு. என்ன அப்படின்னு? ரொம்ப எல்லாரும் ஏசப்பா கிட்ட வந்தால் ரொம்ப கஷ்டம் வரும்னு சொல்றாங்க, அதான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்படியான இன்னொன்று ஒன்று பார்க்க தம்பி, அதாவது எங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 10 பிரச்சனை வருது, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 பிரச்சனை வருது. எத்தனை? இந்துக்கார சொல்லுங்க. எங்களுக்கு மாசத்துக்கு 10 வருது, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 10 வருது. ஆனா உண்மைக்குமே இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு குளிச்சு செஞ்சு சீவி சிங்காரிச்சு பைபிளை தூக்கிட்டு, அது எனக்கு அது இப்போ குழப்பமாக தான் தம்பி இருக்கு அப்படின்னாரு. பார்த்தீங்கன்னா இதான் ஏசப்பா அப்படின்னு. சொல்லுங்க. பிரச்சனைலாம் இல்லைன்னு சொல்லலை. சொல்லுங்க. பிரச்சனைலாம் இல்லைன்னு சொல்லலை. தலைக்கு மேலே இருக்கு. சொல்லுங்க. தலைக்கு மேலே இருக்கு. ஆனால் எங்கள் இயேசு எங்களை தள்ளாட விட மாட்டார். சொல்லுங்க. எங்களை தள்ளாட விடலை. சொல்லுங்க. புகழ்கின்றேன் பாட்டு பாடி, புயல் இன்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவர். பிரச்சனை இல்லைன்னு சொல்லலைங்க, நான் இயேசு நம்மளை கைவிடலை. சொல்லுங்க. இயேசு நம்மளை கைவிட. தண்ணீர் இல்லைன்னு சொல்லலையே, அக்கினி உனக்கு இல்லைன்னு சொல்லலையே, போராட்டம் உனக்கு இல்லைன்னு சொல்லலையே. ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் உனக்கு ஒண்ணு சொல்லியிருக்கனே, என்ன வந்தாலும் உன்னை உள்ளங்கையில வச்சு உன்னை கைவிடாம காப்பாத்துவன்னு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. அடுத்து அவளுக்கு நானாலே வர்ற ஆசீர்வாதத்தை பாருங்க, படிங்கக்கா. 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையா இருக்கிற. போதும். இது வரைக்கும் ரூத்து வாழ்க்கை சிறுமை. சொல்லுங்க. சொல்லுங்க. ரூத்து வாழ்க்கை சிறுமை, அம்புட்டு சிறுமை. 2வது ரூத்து வாழ்க்கை வெறுமை. சொல்லுங்க. சிறுமை. வாய் தரன்னு சொல்லுங்க. சிறுமை வெறுமை. இப்ப ஆண்டவர் பரலோகத்திலிருந்து உன்னை கட்டவிழ்க்கிறார். உன் சிறுமையும் க்ளோஸ், உன் வெறுமையும் க்ளோஸ். உனக்கு ஒரு ஸ்டார் ஊதிக்கும். இனி உன் வாழ்க்கை அருமையாய் மாறும். எப்பிராயிம். சொல்லுங்க. ஆண்டவர் கோபத்துல அவனை பத்தி இப்படி ஏசுறாரு. அவன் திருப்பி போடாத அப்போ, அவன் வந்து காட்டு கழுத, அவன் வந்து இப்படிமா ஏசுன ஆண்டவர் பாருங்க. நீங்க கீழே படிச்சு பாருங்க, அந்த ஒரு மாதிரி ஆண்டவர் சொல்லுவாருங்க. அந்த வார்த்தை, இந்த வார்த்தையை நீங்க எங்கேயுமே படிக்க முடியாது. இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த வார்த்தையை நீங்க எங்கேயுமே பைபிள படிக்க முடியாது. எப்பிராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ. 7வது ஒன்ன கர்த்தர் இந்த ரூத்துக்கு கொடுத்தார். என்ன தெரியுமா? இப்போ இந்த கர்ப்பத்துல பிறக்கிறது ஆசீர்வாதம் தொடங்குறது. சொல்லுங்க. இந்த கர்ப்பத்துல பிறக்கிற இந்த ஓபேத் ஏதோம் ஆசீர்வாதம்
இந்த உலகம் முடிகிற வரைக்கும் ஒன்று மாற்றி சொல்லுங்க, ஒன்று மாற்றி இந்த ஆசீர்வாதங்கிறது இனி எந்த சாபமும் இந்த தலைமுறைக்குள்ள அந்த சாணாங்கிற வார்த்தை என்ன செய்யாது சொல்லுங்க, சாபம் சொல்லுங்க, சாபங்கிறது வராம இனி இயேசு நாமத்தை சொல்றவன் கூட சொல்லுங்க, சாபமான முள்முடியை தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி, ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தீர். சொல்லுங்க, நீர் நல்லவர் சர்வ வல்லவர், இயேசு நல்லவர் சர்வ வல்லவர். உங்க இரக்கத்துக்கு அர்த்தம் புரியுதா? உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை கடைசி வரை புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதார ஸ்தோத்தரிப்பே. மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை ஸ்தோத்தரிப்பே. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீர்தானையா, அபிஷேக மலையில் நீர்தானையா. உருவ நடந்திடுவே, நடந்து சென்றிடுவே, உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவே. உருவ நடந்திடுவே, நடந்து தாண்டிடுவே, உமது ஆசீர்வாதத்தால் தினமும் நிரம்பிடுவே. ஏழுமே பாருங்க ஆளே வந்து முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஆனா இந்த ஆசீர்வாதம் ரூத்துக்கு கிடைப்பதற்கு, ஆமா, ரூத்துட்ட உள்ள ஒரு முக்கியமான ஒரே ஒரு தகுதியை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். மோவாப் தேசத்துல இருந்து பெத்லெகேமுக்குள்ள கால் வைத்தவ, சொல்லுங்க, மோவாப் தேசத்துல இருந்து பெத்லெகேமுக்குள்ள கால் வச்சவ ஒரு காலமும் ஒரு நேரமும் அந்த மோவாப் தேசத்தை நினைக்க கூட செய்யல. இல்லையா? புது வருஷத்தை சந்திக்க போறோம். கண்டிப்பா நீங்க நினைச்சாலும் சரி, நீங்க நினைக்காட்டாலும் சரி, கர்த்தர் நம்மளை பிளஸ் பண்ண தான் போறார். அல்லேலூயா. நம்ம வாக்குத்தத்தம் நம்மளுக்கு நடக்க தான் போகுது. சொல்லுங்க, நம்ம வாக்குத்தத்தம் நடக்க தான் போகுது, நம்ம தரிசனம் நடக்க தான் போகுது. ஆனா இந்த எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒரு காலமும் இந்த திரும்பி இப்படி மாறி மட்டும் நானும் நீங்க நினைவுல கூட கொண்டு வந்துடக்கூடாது. சொல்லுங்க, நினைவுல கூட கொண்டு வந்துடக்கூடாது. ஒரு உதாரணம் சொல்றேன். இயேசு கூட வந்தவன் பேதுரு. ஏசப்பா சிலுவை மரணத்தை, பாடுகளை, உபத்திரத்தெல்லாம் அவன் பார்த்த உடனே இப்படிப்பட்ட அப்போஸ்தலன் கூட ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான். ஏசப்பாவை சிலுவையில் அடிச்சிட்டாங்க. இல்லையா? ஏசப்பாவை சிலுவை அடிச்சாங்க, இனி நம்மளோட பிளப்பை பார்த்து போவோம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான்னா, அவன் விட்டதை திரும்ப போய் தொட்டுட்டான். சொல்லுங்க, விட்டதை திரும்ப. ஆனால் அந்த ரூத் அம்மா பாருங்க, பெண்ணு தாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப குத்திட்டு, பெண்ணு தான். ஆனா மாமி போ அப்படிங்க, நீ எங்கிட்டாவது போய்க்கோ, உன் வாழ்க்கைய பார்த்துக்கோ. நான் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்ற, உள்ள வந்துட்டேன். சொல்லுங்க, உள்ள வந்துட்டேன். சொல்லுங்க, கால் வச்சுட்டேன். சொல்லுங்க, சிலுவையை தூக்கிட்டேன். ஒருவேளை நான் வாழுவேன், வாழாட்டா இங்கே சாவனை தவிர இந்த மோவாப் அதை பத்தி மாமி நீ என்கிட்ட என்ன செய்யாத. சொல்லுங்க, அதை பத்தி நீ என்கிட்ட என்ன செய்யாத, பேசாத. மோவாப் என்றால் 5 அர்த்தம், ஞான அர்த்தம். ஆமா, மோவாப்பின் அனுபவம் 5. வேகமா சொல்றேன், ஆமா, குறிச்சுக்கோங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 48. மோவாப் என்றால் முதல் அர்த்தம், ஆமா, மெத்த பெருமைக்காரன். சொல்லுங்க, மெத்த பெருமைக்காரன்.
இதை விட்டு வெளியே வந்துருங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, சிறு வயது முதல், சொல்லுங்க, சிறு வயது முதல் சுகபோகத்தை விரும்பினவன். மோவாப்னா ஒரு ஆவி, ஸ்பிரிட் அது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு எல்லாம் தந்தாலும் நீங்களும் நானும் கல்லறை போற வரைக்கும் ஏசப்பாக்காண்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க, நீங்களும் நானும். நம்மளுக்கு எவ்வளவு உயர்வு தந்தாலும், சொல்லுங்க, எவ்வளவு உயர்வு தந்தாலும், எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும், நம்ம மூச்சு நிற்கிற வரைக்கும் ஏசப்பாக்காண்டி ஏதாவது ஒன்றை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது, மோவாப் என்றால் ஒரு பாத்திரத்திலிருந்து இன்னொரு பாத்திரத்திற்கு வார்க்கப்படாதவள். சொல்லுங்க, ஒரு பாத்திரத்திலிருந்து. அப்புறம் அர்த்தம் புரியுதா? புரியுதா, புரியலையா? அல்லேலூயா. நீங்க சில ஐயாமார்ட்ட அம்மாமார்ட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க. இந்த ரொம்ப வயசாயிரும், அவங்க சொல்லுவாங்க, தம்பி அவர் மாற மாட்டார் தம்பி, கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து அவரா. புரியுதா? அவன் மாற மாட்டான் தம்பி, அவன் மாறவே மாட்டான். அவன் அந்த கோபத்தை, என்ன இப்படி அமைதியா இவ்வளவு நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுனீங்க, நான் எனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நம்மளை குறித்து இந்த சாட்சி வரக்கூடாது. சரி, அவங்க எவ்வளவோ மாறிட்டாங்க, அவங்க மாதிரி இல்லை. சொல்லுங்க, ஒரு பாத்திரத்திலிருந்து அந்த பாத்திரத்திலே நம்ம இருக்கக்கூடாது. சொல்லுங்க, ஒரு பாத்திரத்திலிருந்து நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு, பரிசுத்த பாத்திரத்துக்கு நானும் நீங்களும் மாற்றப்படுற வாழ்க்கை வந்துடும். அதான் ஆண்டவர் வார்த்து வைங்கள் அப்படிங்கார். அர்த்தம் புரியுதா? இந்த தண்ணிய வார்த்துனா இந்த அதுல அந்த பழசுல இருக்க வேண்டாம்ப்பா, பழசுல என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். நான் புது காரியத்தை செய்ய போறேன். சொல்லுங்க, நான் புது காரியத்தை செய்ய போறேன். நாலாவது, மோவாப் என்றால் தேவ ஜனத்தை, தேவ பிள்ளைகளை பரியாசம் பண்ணுகிறவள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஒரு காலமும் சொல்றேன், தேவ பிள்ளைகளை ஒரு காலமும் பரியாசம் பண்ணிடாதீங்க, எகத்தாளம் பண்ணிடாதீங்க, ஆமா, மேட்டிமையான பார்வையோட பார்த்துடாதீங்க. அப்படியே பைபிள்ல போட்டிருக்கு, என் ஜனத்துக்கு விரோதமா அவ பரியாசம் பண்ணினவள். சொல்லுங்க, பரியாசம் பண்ணினவள். அல்லேலூயா. அஞ்சாவது, மோவாப் என்றால் பாவ சேற்றி நின்று வெளி வருவதற்கு நினைவில்லாதவள் என்று அர்த்தம். நம்ம எல்லாருமே ஒவ்வொரு குறை தப்புல தாங்க இருப்போம். ஆனா நமக்குள்ள ஒரு உணர்வு வந்துகிட்டே இருக்கணும், வேண்டாம் இதை நம்ம விட்டுறணுமே, இதை நம்ம மாறிடணுமே, நம்ம இப்படி என்ன செஞ்சிடணும், அந்த உணர்வாது நமக்கு இருக்கணும். கெட்ட குமாரனை ஏசப்பா ஏன் தெரியுமா கொண்டாட்டத்துக்குள்ள கொண்டு வந்தார்? அல்லேலூயா. அந்த பண்ணி திங்கிற தவிட்ட திங்கும் போது டக்குன்னு ஒரு உணர்வு தென்பட்டுட்டு, ஐயோ நம்ம அப்பா வீட்டில் நல்ல நல்ல சாப்பாடுலாம் இருந்துச்சு, நம்ம எதுக்கு நம்ம இப்படி வாழணுங்கிற உணர்வு. சொல்லுங்க, நம்ம பாவத்தை ஆண்டவர் பார்க்குற ஆண்டவர் இல்லை. திரும்ப சொல்றேன், நம்ம பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர். சொல்லணும், பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர், நம்மளை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவர். ஆனா அந்த உளையான சேற்றில் உனக்கு உணர்வு மட்டும் இருக்கா? எரிகோ பட்டணத்துல எத்தனை லட்சம் பேருங்க வாழ்ந்திருப்பாங்க? அல்லேலூயா. நல்லவன்லாம் வாழ்ந்தான், ஒருத்தனுக்கு கூட உணர்வு இல்லை. ஆனா கெட்ட அம்மா தாங்க யோசுவாவையும் மற்றவங்களையும் பார்க்கும்போது ஒரு உணர்வு தட்டிட்டு, இவங்க தேவ ஜனம். சொல்லுங்க, இவங்க தேவ ஜனம், இவங்களோட நம்ம ஒட்டிட்டா நம்மளும் நம்ம குடும்பமும் காப்பாற்றப்பட்டுடலாம். இது போதுங்க நம்மளுக்கு தகுதி. கண்களை மூடுங்க. 5 மோவாபின் அனுபவம், 5 அனுபவம் நமக்கு வேண்டாம். பெத்லகேமுக்குள்ள கால் வச்சிட்டோம், கண்டிப்பா நம்மளை கர்த்தர் பிளஸ் பண்ணுவார், பூரணமா பிளஸ் பண்ணுவார். அரை குறையா கிடையாது. எழுதி வேணா வச்சுக்கோங்க, அரை குறையா இருக்காது. யாக்கோபே, உன் கூடாரம் சந்தன மரத்தின் வாசனையை போல, அது ரோசா பூ போல மல்லிப்பூ போல இல்லை. அது காலையில வாசமா இருக்கும், நைட்டு அது காலியிரும். ஆனா சந்தன மரம் நீங்க எப்போ உரசுனாலும் சரி, பூசுனாலும் சரி,
அதை உபயோகப்படுத்தினாலும் சரி அந்த வாசனை வந்துகிட்டே இருக்கும். கண்களை மூடுங்க. அலெக்சண்ணா வாங்க சொல்லுங்க. கண்களை மூடுங்க. பெத்லகேமே, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ சின்ன ஆளா இருந்தாலும் இயேசு என்னும் ரட்சகர் உனக்குள்ள இருக்கிறார். இயேசு என்னும் ரட்சகர் உனக்குள்ள இருக்கிறார். எனக்கு இந்த வசனத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துறார். இஸ்ரவேல் ஜனத்தை 430 வருஷம் முடிஞ்சு நைட்டு புறப்பட வச்சது போல கர்த்தர் என்னையும் உங்களையும் நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் இந்த பார்வோனுடைய பிடியில இருந்து எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. 2 நிமிஷம் எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. போயிடாதீங்க, எந்திரிச்சு போயிடாதீங்க. எனக்கு இந்த வசனம் தெரியவே தெரியாதுங்க. ஆனால் திடீர்னு ஒரு புறப்படுதல். உன்னை இருக பிடிச்சிருக்கானா, உன்னை விட மாட்டேன்னு சொல்றானா, உன்னை ஒடுக்குறானா, உன் வருமானத்தெல்லாம் திருறானா, இனி அவனுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். தேவை பிள்ளையே, கண்டிப்பா உன்னை நான் புறப்பட பண்ணுவேன். ராஜாவோட ராஜ பாதையா உன்னை நான் புறப்பட பண்ணுவேன். நீ மட்டும் உன் மனசை மட்டும் எனக்கு ஆயத்தம் பண்ணு. உன் சிந்தையை ஒருநிலைப்படுத்து. உன் சிந்தையை எங்களை பார்வன் விட மாட்டேக்கான். இல்ல, இனி அவனுக்கு உன்னை தொட மாட்டான். இனி உன் வருமானத்தை அவன் தொட மாட்டான். இனி உன் பிள்ளைகள் அவன் தொட மாட்டான். சொல்லுங்க. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. மறவாமல் நினைத்தவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே, எங்களை மறவாமல் நினைப்பவரே